குருவின் தினம் ஒரு சூடுகளில் கருவூலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு எடுத்துக்கலாங்க. யாரெல்லாம் தன்னுடைய மனதின் திறனாய்வுக்குள்ளே தன்னை நிகர்நிலைப்படுத்தி கொள்ள ஆசைப்படுறாங்களோ அவர்கள் எல்லோருமே தன்னுடைய கருவறையில் என்ன விஷயம் இருக்குங்கிறத இன்று வரை எல்லோரும் எப்படி ஆராய்ஞ்சு பார்க்குறீங்க? உங்களுடைய மூலநாதர் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிழம்பையே உங்களுக்குள்ளே கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த சக்தி வாய்ந்த பிழம்பு உங்களின் மனதை எந்த அளவுக்கு முழுமைப்படுத்த ஆசைப்படுகின்றதோ, இல்லை உங்கள் மனதையே அது ஆள ஆசைப்படுகின்றதோ, அப்பொழுதே உங்களுடைய கருவுக்குள் அவரே மூலமாய் உங்களுள் இருந்து வெளிப்பட ஆசைப்படுறாருன்னு அர்த்தங்க. நிஜமான போதனைகளை கொடுத்த எல்லோருமே கருவூல எதை கொடுத்தாரோ அதனுடைய தன்மையை மீண்டும் மீண்டும் உருக்கி எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த கருவூலமாக இருக்கிறது யாருன்னு நீங்கள் ஒரு முறை நிதர்சனமானா இருந்து தெளிவுபடுத்தி பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்குள்ள மாயம் உங்களையே மறைச்சி காட்டவும் ஆசைப்படுங்க. நீங்கள் எங்கெல்லாம் வெளிப்பட்டீங்களோ அங்கே உங்களுக்கான நியதியை நீங்கள் மறந்து விட்டீர்கள் கூட சொல்லலாங்க. அப்போது உங்கள் மனது எங்கெல்லாம் உங்களை மறைக்க ஆசைப்படுகின்றது, எங்கெல்லாம் உங்களை மீண்டும் நான் என்பதில் உங்களை வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றதோ அப்பொழுதே நீங்கள் யாருங்கிறதையும் உங்கள் கருவிற்குள் இருப்பது யார் என்பதையும் தெளிவடையலாங்க. ஒரு காரணகர்த்தா யாரையெல்லாம் தனக்குள் இருந்து தன்னையும் தனக்குள் ஏற்படும் மாற்றத்தையும் தான் அதை வைத்து கொள்ளாது பிறருக்குள் அதை கொடுத்து விட்டால் அப்பொழுதே அவர் கருவுறுகிறார் ஆகிறார், கருவின் மூலமாகின்றார். அவரே கருவின் மூலமாகவும் ஆகின்றார். இன்று வரை நான் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களுள் நான் கருவின் மூலமாய் இருக்கின்றேன், கருவூலமாய் இருக்கின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.